ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா, வேர்ட்ப்ரெஸ்ஸில் எப்படி தீம் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஒரு தீம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட வேர்ட்ப்ரெஸ்ஸோட டேஷ்போர்டு போயிடும். ஸோ வேர்ட்ப்ரெஸ்ஸில் தீம் அப்படிங்கிறது என்னென்னா, உங்களோட வெப்சைட்டோட ஃப்ரண்ட் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே ப்ரீ டிஃபைன்டாக செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் பார்த்தீங்க அப்படின்னா தீம் நம்ம சொல்கிறோம். அதாவது நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிற ஒரு டெம்ப்ளேட்டை எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹவர்ஸ் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறோங்கிற ஹவர்ஸ் ரெடியூஸ் ஆகும். ப்ளஸ் ஈஸியாக நீங்கள் வெப்சைட் டெவலப் பண்ணிக்கலாம் வித்தவுட் ப்ரோக்ராமிங் நாலேஜ். சரி, ஸோ இப்போது எப்படி தீம்ஸ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இங்கே லெஃப்ட் சைடில் அப்பியரன்ஸ்னு ஒரு மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் மவுஸ் ஓவர் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் தீம்ஸ்ன்னு சொல்லி ஒரு மெனு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக உங்கள் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்க எல்லா தீம்ஸும் உங்களுக்கு அது டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் தீம் ஆக்டிவேட் ஆகிருக்கு. செகண்ட் தீம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. வேணும்னா நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம ஒரு தீமை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா இங்கே நம்ம சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த சர்ச் ரிசல்ட்ஸ்லாம் எங்கேருந்து வருது, இது நம்மளோட கொஸ்டின்ஸாக இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வேர்ட்ப்ரெஸ் தீம்ஸ். ஸோ இந்த வேர்ட்ப்ரெஸ் தீம் டைரக்டரியில் இருந்து தான் நமக்கு எல்லா தீம்ஸுமே இங்கே சர்ச் பண்ணும்போது ரிசல்ட்ஸில் வருது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ தீம். ஸோ இந்த ஃப்ரீ தீமை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, நீங்கள் இங்கே சர்ச் பண்ணிவிட்டு ஆட் நியூ தீம் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்க எல்லா ஃப்ரீ தீமும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ சப்போஸ் நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாமே உங்களோட வேர்ட்ப்ரெஸ்ஸோட தீம்ஸ் ஃபோல்டரில் டவுன்லோட் ஆகிடும். பார்த்தீங்களா, வெட்டிங் எலகன்ஸுங்கிற தீம் டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ ஒன்ஸ் ஃபுல்லாக டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஆக்டிவேட் லைவ் ப்ரிவ்யூ அப்படின்னு 2 ஆப்ஷன் காமிக்கும். லைவ் ப்ரிவ்யூ அப்படின்னா என்னென்னா, இந்த தீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்கள் வெப்சைட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக இந்த லைவ் ப்ரிவ்யூ. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்க டிசைன்ஸ் ஒன்றா இருக்கும். நீங்கள் ப்ரிவ்யூ பண்ணும்போது வேற ஒரு டிசைன் வரும். அது என்ன ரீசன் அப்படின்னா, இவங்க ஆல்ரெடி டெவலப் பண்ணியிருப்பாங்க. இந்த தீமை வச்சு டெவலப் பண்ணியிருப்பாங்க எல்லா பேஜும். ஸோ அதனால உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ நம்ம லைவ் ரிவ்யூ கொடுக்கும்போது நம்ம வெப்சைட்டோட கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஃப்ரண்ட் அண்ட் ப்ரிவ்யூ லோட் ஆகும். ஸோ இப்போது நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஆக்டிவேட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆக்டிவேட் ஆகிடும். இது நமக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, நீங்கள் வேர்ட்ப்ரெஸ்ஸோட தீம்ஸ் டைரக்டரி போயிட்டு அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த டவுன்லோட் பண்ண ஃபைலை உங்களோட தீம் ஃபோல்டர் அப்பியரன்ஸ் தீம்ஸ் இங்கே ஆட் நியூ கிளிக் பண்ணிவிட்டு எகெயின் அப்லோட் தீம் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு ப்ரௌஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். நீங்கள் நம்ம நார்மலாக டவுன்லோட் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாமே டவுன்லோட்ஸில் இருக்கும். ஸோ ஜஸ்ட் போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ண தீமை செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஜிப் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு அஸ் யூஷுவல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட தீம் ஃபோல்டரில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அகைன் சேம் லைவ் ப்ரிவ்யூ ஆக்டிவேட், நம்ம என்ன வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் பண்ணணும். தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, உங்களோட டவுன்லோட் பண்ண ஃபைல் எடுத்துகிட்டு
இது நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நம்ம வேறு தீம் ட்ரை பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா OCNWP அப்படிங்கிற ஒரு தீமை வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இது டவுன்லோட் ஆகிருக்கு. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஜிப் ஃபைலை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ போயிட்டு நம்மளோட தீம்ஸ் ஃபோல்டர் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 தீம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். பட் ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ எலிமெண்ட்ங்கிற பிளகின் தான் நம்ம ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒன்ஸ் டவுன்லோட் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து OCNWPங்கிற தீம். அந்த ஃபைலை கொண்டு வந்து உங்களோட வேர்ட்பிரஸோட ஃபோல்டரில் WP கண்டென்ட் தீம்ஸுங்கிற ஃபோல்டரில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜிப் ஃபைலில் இருக்க எல்லா ஃபைலும் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். எக்ஸ்ட்ராக்ட் ஆகிற ஃபைல் வந்து இங்கேயே உங்களுக்கு வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்கிறேன் நான். ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபைல்ஸ் வந்து இங்கே வந்து வந்துடும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அப்பியரன்ஸ் தீமில் போயிட்டு உங்களோட ஃபைல்ஸை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோல்டர் வந்து இப்படி க்ரியேட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இப்படி இருக்கக்கூடாது. இது வந்து நமக்கு வந்து வெளியில் வரணும். காப்பி பண்ணி இப்படி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஜிப் ஃபைலையும் அந்த ஒரு ஃபோல்டரையும் வந்து டெலீட் பண்ணிவிடுங்க. ஸோ நமக்கு இந்த ஒரு ஃபோல்டரும் இந்த ஒரு ஃபோல்டர் இருக்கிற ஃபைல்ஸும் போதும். இப்போ நீங்கள் பேக்எண்டில் போய்ட்டு அப்பியரன்ஸ் தீமில் போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண OCNWP தீம் வந்து வந்துடும். ஸோ ஜஸ்ட் ஆக்டிவேட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த தீம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ மொத்தம் 3 மெத்தட். ஒன்று வந்து சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். செகண்ட் வந்து ஆட் நியூ கொடுத்து அப்லோட் பண்ணலாம். தேர்ட் ஆப்ஷன் வந்து மேனுவலாக டவுன்லோட் பண்ணி நம்மளோட தீம் ஃபோல்டரில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ இந்த 3 ஆப்ஷன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரீ தீம்ஸ்க்கு. சப்போஸ் அது ப்ரீமியம் தீமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த வெப்சைட்ஸில் இருந்து எந்த வெப்சைட்டில் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீம் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி வெப்சைட்டில் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிப் ஃபைலாக கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பர்டிகுலர் தீம் ஃபைலை மட்டும் கொண்டு வந்து இங்கே வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால்னாவும் கொடுக்கணும். இன்ஸ்டால்னாவும் கொடுத்து as usual நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட தீம் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தீம் இன்ஸ்டாலேஷன் பொறுத்த வரைக்கும் 3 மெத்தட் தான் இருக்குது. ஸோ இன்னும் அப்கமிங் வீடியோஸில் பிளகின் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, என்ன பிளகின்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.